ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வத்திற்கு ஓட்டு போடாததால் 7 பேருக்கு ஓட அரிவாள் வெட்டு. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் சாயல்குடி அருகே உள்ள கடுகு சந்தை சத்திரத்தில் அனைத்து சமுதாய மக்களும் வசிக்கின்றனர். நேற்று முன்தினம் ஒரு தெருவில் இருந்து மற்றொரு தெருவிற்கு 2 வீலரில் சென்ற ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். நேற்று மாலை ஒரு தரப்பினர் தேர்தலில் ஓபிஎஸ் சின்னமான பலாப்பழம் சின்னத்திற்கு ஏன் ஓட்டு போடவில்லை என கூறி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் தெருவிற்குள் புகுந்து அரிவாள் கொண்டு பெண்கள் உள்ளிட்ட சிலரை ஓட விரட்டி தாக்கியுள்ளனர். இதில் செல்வி, வெள்ளத்தாய், மணிகண்டன், முருகேஷ் கண்ணன், இளையராஜா, சிவமுருகன், அரவிந்த் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி செய்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காயமடைந்தவர்களின் உறவினர்கள் கடுகு சந்தை சத்திரம் வழியாக செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டக்காரர்களிடம் கீழக்கரை டிஎஸ்பி சுதிர்லால் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது.